5000 இருந்தா டிஸ்கவுண்ட் சார். ஏன்டா கொந்தளிக்கிற? கையில நீட்டி காட்டணும் சார். என் முன்னாடியும் அனாவசியமா நெஞ்சு நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? அனாவசியமா குனிஞ்சு தலை குனிஞ்சு நிமிர்ந்து வாங்கின அவசியம் கிடையாது. ஆக்ஷன். சக்சஸ் பண்ணுவியா டிஸ்மிஸ் பண்ணுவியா? சக்சஸ் பண்ணுவியா டிஸ்மிஸ் பண்ணுவியா? வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா பண்றது? 50,000 இருந்தா காய் கடை வைப்பேன். 5000 இருந்தா டிஸ்கவுண்ட் சார். ஏன்டா கொந்தளிக்கிற? ஆக்ஷன். சஸ்பெண்ட் பண்ணுவியா டிமிஸ் பண்ணுவியா? டிமிஸ் பண்ணுவியா? வாயில வசம்ப வச்சு தேய்க்க. டிமிஸ் இல்ல டிஸ்மிஸ் பண்ணுங்க. ஆக்ஷன். சஸ்பெண்ட் பண்ணுவியா டிஸ்மிஸ் பண்ணுவியா? 5000 இருந்தா நான் மளிகை கடை வைப்பேன். 50,000 இருந்தா நான் காய் கடை வைப்பேன். 5 லட்சம் ரூபாய் நான் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைப்பேன். என்கிட்டயும் 10 பைசா வாங்கணும் என்கிட்ட அவசியம் கிடையாது. என்கிட்டயும் அனாவசியமா தலைவன் நெஞ்சு வாங்கணும் அவசியம் கிடையாது. வெளியே போயா போடா போய் வேலை வெட்டி தான் பாருங்க. இங்கே நின்னு நடிச்சு காட்டணும். கையில நீட்டி காட்டணும். ஆக்ஷன். டிஸ்மிஸ் பண்ணுவியா சஸ்பெண்ட் பண்ணுவியா? சஸ்பெண்ட் பண்ணுவியா? 5000 இருந்தா நான் காய் கடை வைப்பேன். 50,000 இருந்தா நான் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைப்பேன். நானு சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒண்ணும் பண்ண முடியாதுடா. இத இப்படியே மெயின்டைன் பண்ணு. சஸ்பெண்ட் பண்ணுவியா டிஸ்மிஸ் பண்ணுவியா? 5000 இருந்தா நான் காய் கடை வைப்பேன். 50,000 இருந்தா நான் மளிகை கடை வைப்பேன். 5 லட்சம் ரூபாய் இருந்தா நான் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைப்பேன். என்கிட்டயும் கை நீட்டி 10 பைசா வாங்கணும் அவசியம் கிடையாது. என் முன்னாடியும் அனாவசியமா குனிஞ்சு நிக்கணும் தேவையும் கிடையாது. வெளியே போயா சஸ்பெண்ட் பண்ணுவியா டிஸ்மிஸ் பண்ணுவியா? 5000 இருந்தா நான் காய் கடை வைப்பேன். 50,000 இருந்தா நான் மளிகை கடை வைப்பேன். 5 லட்சம் ரூபாய் இருந்தா நான் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைப்பேன். என்கிட்டயும் கை நீட்டி 10 பைசா வாங்கணும் அவசியம் கிடையாது. என் முன்னாடியும் அனாவசியமா குனிஞ்சு தலை நிக்கணும் தேவையும் கிடையாது. குனிஞ்சு நிக்கணும் தேவையும் கிடையாது. எவன் முன்னாடியும் குனிஞ்சு நிக்கணும் தேவை கிடையாது. எவன் முன்னாடியும் அனாவசியமா குனிஞ்சு நிக்கணும் தேவையும் கிடையாது. எவன் முன்னாடியும் அனாவசியமா குனிஞ்சு நிக்கணும் தேவை கிடையாது. சஸ்பெண்ட் பண்ணுவியா டிஸ்மிஸ் பண்ணுவியா? 5000 இருந்தா நான் காய் கடை வைப்பேன். 50,000 இருந்தா நான் மளிகை கடை வைப்பேன். 5 லட்சம் ரூபாய் இருந்தா நான் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைப்பேன். டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைப்பேன். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. என் முன்னாடியும் அனாவசியமா நெஞ்சு நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? ஆக்ஷன். சஸ்பெண்ட் பண்ணுவியா டிஸ்மிஸ் பண்ணுவியா? 5000 இருந்தா நான் காய் கடை வைப்பேன். 50,000 இருந்தா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைப்பேன். 50,000 டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் மளிகை கடை வைப்பேன். நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. ஆக்ஷன். சஸ்பெண்ட் பண்ணுவியா டிஸ்மிஸ் பண்ணுவியா? 5000 இருந்தா நான் காய் கடை வைப்பேன். 50,000 இருந்தா மளிகை கடை வைப்பேன். மளிகை கடை வைப்பேன். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. 5 லட்சம் ரூபாய் நான் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைப்பேன். எவங்கிட்டயும் 10 பைசா வாங்கணும் எனக்கு அவசியம் கிடையாது. எவன் முன்னாடியும் அனாவசியமா குனிஞ்சு தலை நிக்கணும்னு என்னால வாங்க முடியாது. நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? சஸ்பெண்ட் பண்ணுவியா டிஸ்மிஸ் பண்ணுவியா? 5000 இருந்தா நான் மளிகை கடை வைப்பேன். 50,000 இருந்தா நான் காய் கடை வைப்பேன். இத மாத்தி சொல்றீங்க. சஸ்பெண்ட் பண்ணுவியா டிஸ்மிஸ் பண்ணுவியா? 5000 இருந்தா நான் காய் கடை வைப்பேன். 50,000 இருந்தா மளிகை கடை வைப்பேன். 5 லட்சம் ரூபாய் இருந்தா நான் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைப்பேன். எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா உங்களுக்கு ஆக்ஷன். சஸ்பெண்ட் பண்ணுவியா டிஸ்மிஸ் பண்ணுவியா? 5000 இருந்தா நான் காய் கடை வைப்பேன். 50,000 இருந்தா நான் மளிகை கடை வைப்பேன். 5 லட்சம் ரூபாய் இருந்தா நான் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைப்பேன். என் முன்னாடியே கை நீட்டி 10 பைசா வாங்கணும் அவசியம் கிடையாது. என் முன்னாடியும் அனாவசியமா குனிஞ்சு நிமிர்ந்து வாங்கணும் அவசியம் கிடையாது. சஸ்பெண்ட் பண்ணுவியா டிஸ்மிஸ் பண்ணுவியா? 5000 இருந்தா நான் மளிகை கடை வைப்பேன். 50,000 இருந்தா நான் காய்கறி வைப்பேன். சஸ்பெண்ட் பண்ணுவியா டிஸ்மிஸ் பண்ணுவியா? 5000 தான் நான் காய்கறி வைப்பேன். 50,000 தான் நான் மளிகை கடை வைப்பேன். 5 லட்சம் ரூபாய் தான் நான் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைப்பேன். எவங்கிட்டயும் கை நீட்டி வாங்கணும்னு என்கிட்ட 10 பைசா எவன் முன்னாடியே கை நீட்டி 10 பைசா வாங்கணும் அவசியம் கிடையாது. எவன் முன்னாடியும்
அனாவசியமா கை நீட்டி 10 பைசா வாங்கணும் அவசியம் கிடையாது. எவங்கிட்டயும் கை நீட்டி 10 பைசா வாங்கணும் அவசியம் கிடையாது. எவங்கிட்டயும் கை நீட்டி 10 பைசா வாங்கணும் அவசியம் கிடையாது. எவங்கிட்டயும் 10 பைசா கை நீட்டி வாங்கணும்னு அவசியம் கிடையாது. எவங்கிட்டயும் ஃபர்ஸ்ட் கை நீட்டணும். எவங்கிட்டயும் கை நீட்டி 10 பைசா வாங்கணும். எவங்கிட்டயும் கை நீட்டி 10 பைசா வாங்கணும்னு அவசியம் கிடையாது. எவன் முன்னாடியும் அனாவசியமா குனிஞ்சு நிக்கணும்னு அவசியம் கிடையாது. குனிஞ்சு நிக்கணும் தேவையும் கிடையாது. எவன் முன்னாடியும் அனாவசியமா குனிஞ்சு நிக்கணும் தேவையும் கிடையாது. வெளியே போயா போயா. ஆக்ஷன். சஸ்பெண்ட் பண்ணுவியா, டிஸ்மிஸ் பண்ணுவியா? 5000 ரூபாய் இருந்தா நான் காய்கறி வைப்பேன். 50,000 ரூபாய் இருந்தா நான் மளிகை கடை வைப்பேன். 5 லட்சம் ரூபாய் இருந்தா நான் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைப்பேன். எவன் முன்னாடியும் கை நீட்டி 10 பைசா வாங்கணும் அவசியம் கிடையாது. எவன் முன்னாடியும் அனாவசியமா குஞ்சு தலை நிக்கணும், தலை கீழே குனின்னு அந்த கோவத்தோட பண்ணு. ஆக்ஷன். ஆக்ஷன். சஸ்பெண்ட் பண்ணுவியா, டிஸ்மிஸ் பண்ணுவியா? 5000 ரூபாய் இருந்தா நான் காய் கடை வைப்பேன். 50,000 ரூபாய் இருந்தா நான் மளிகை கடை வைப்பேன். 5 லட்சம் ரூபாய் இருந்தா நான் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைப்பேன். எவன் முன்னாடியே கை நீட்டி 10 பைசா வாங்கணும் அவசியம் கிடையாது. எவன் முன்னாடியே அனாவசியமா குனிஞ்சு நிக்கணும் தேவை கிடையாது. வெளியே போயா. சூப்பர். ஆக்ஷன். சஸ்பெண்ட் பண்ணுவியா, டிஸ்மிஸ் பண்ணுவியா? 5000 ரூபாய் இருந்தா நான் காய்கறி கடை வைப்பேன். 50,000 ரூபாய் இருந்தா நான் மளிகை கடை வைப்பேன். 5 லட்சம் ரூபாய் தான் நான் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைப்பேன். எவன் முன்னாடி கை நீட்டி 10 பைசா வாங்கணும் அவசியம் கிடையாது. வெளியே போயா. எவன் முன்னாடி அனாவசியம் குனிஞ்சு நிக்கணும் தேவை கிடையாது. வெளியே போயா. அதான் சார். ஆக்ஷன். சஸ்பெண்ட் பண்ணுவியா, டிஸ்மிஸ் பண்ணுவியா? 5000 ரூபாய் இருந்தா நான் காய்கறி கடை வைப்பேன். 50,000 ரூபாய் இருந்தா நான் மளிகை கடை வைப்பேன். 5 லட்சம் ரூபாய் தான் நான் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைப்பேன். எவன் முன்னாடியே கை நீட்டி 10 பைசா வாங்கணும் அவசியம் கிடையாது. எவன் முடியும் அனாவசியமா குஞ்சு நிக்கணும் தேவை கிடையாது. வெளியே போயா. சூப்பர்.